ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கான ஃபேன்சி நம்பர் கட்டணம் உயரும் என்று அரசு அறிவிச்சிருக்கு. இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். டூ வீலர் கார் வாங்க திட்டமிட்டிருக்கீங்களா? குறிப்பா அப்படி வாங்குவதற்கு முன்பாக ஃபேன்சி நம்பர் வாங்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நம்பர் அந்த வாகனங்களுக்கு பதிவெண்ணா வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருந்தா உடனடியாக அதை வாங்கிடுங்க. ஏனென்றால் இன்னும் சிறிது காலத்திற்கு பிறகாக இந்த ஃபேன்சி எண் பெறுவதற்கான கட்டணங்கள் வெளியிடுவதற்கு தமிழக போக்குவரத்து துறை முடிவு செய்திருக்கிறது. அதற்கான வரைவு திருத்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஃபேன்சி நம்பர் என்பது பொதுமக்களிடையே எப்படி பார்க்கப்படுதுன்னா ஒரு அந்தஸ்தாகும், அதாவது ஒரு பிரஸ்டீஜ் அந்தஸ்தாகும். அதே போல ஜோசியம் மற்றும் நியூமராலஜில நம்பிக்கை இருக்கவங்க அவங்களுக்கு ராசியான எண் அப்படின்ற அடிப்படையிலும் கூட்டுத்தொகை பிறந்தநாள் வர்றது அல்லது பிறந்த நாட்களே திருமண நாட்கள் போன்ற அவர்களுக்கு வாழ்நாள்ல இருந்த சில நல்ல விஷயங்களை நினைவு கூறும் வகையில் அந்த நம்பர்ல அதை காட்டணும் அப்படின்ற அடிப்படையில தங்களுடைய வாகனங்களுக்கு ஃபேன்சி நம்பர் வாங்குவது தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதுமே பெரிய ஆர்வம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. வெளிநாடுகளிலும் இந்த பழக்க வழக்கம் இருக்கத்தான் செய்கிறது. தற்பொழுது அந்த ஃபேன்சி நம்பரை பொறுத்தவரையிலும் குறிப்பிட்ட நம்பர் கூட்டுத்தொகையோ அல்லது அந்த 4 எண்கள் பெறுவதற்கான விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அதற்கு போக்குவரத்து துறை கட்டணங்கள் விதிச்சிருந்தாலும் ஒரே எண்ணை பல நபர்கள் கேட்பதால் அந்த டிமாண்ட் அதிகரிப்பதால் அதற்காக லஞ்சம் பெற்றுக்கொண்டு அந்த வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் இருக்கக்கூடிய ஆர்டிஓ அலுவலகங்கள் போன்ற அங்க இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் அதிக லஞ்சம் பெற்றுக்கொண்டு இந்த ஃபேன்சி எண்களை விற்று வந்தது தெரிய வந்திருக்கிறது கடந்த காலங்களில். எனவே அதனை தடுக்கும் பொருட்டும் அதே போல இந்த ஃபேன்சி எண்களை அதிகம் பணம் கொடுத்து வாங்குவதற்கு தயாராக மக்கள் இருப்பதனால் அதற்கான கட்டணத்தை உயர்த்துவதற்கும் தமிழக போக்குவரத்து துறை தயாராகி இருக்கிறது. அதன்படி பார்த்தோம்னா 2000 ரூபாய் முதல் 8 லட்சம் ரூபாய் வரை இந்த கட்டணம் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அதற்கான அட்டவணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக போக்குவரத்து துறையை பொறுத்தவரையில இந்த கரண்ட் ரன்னிங் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல பதிவு வாங்குவதற்கான நடைமுறை, நம்ம வண்டி வாங்க போகும்போது என்ன நம்பர் இருக்கோ அதுல பெறுவதற்கு குறைந்தபட்சமாக 2000 ரூபாய் முதல் 13வது 14வது சீரிஸ், அதாவது அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கடைசி சீரிஸ் வரைக்கும் நம்மளால போய் வாங்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு பதிவெண் பெறுவதற்கு 8 லட்சம் ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இது 2 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. அதே போல இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கும் இது பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2 சக்கரம் மற்றும் 3 சக்கர வாகனங்களுக்கு வாகனத்தின் மதிப்பை அடிப்படையாக வைத்து, அதாவது குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் இருசக்கர வாகனத்தில் ஆரம்பிச்சு ஒரு 5 லட்சம் ரூபாய் வரை இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களுக்கு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் குறைந்தபட்சமாக 2000 ரூபாயும் இருசக்கர வாகனத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வரை அதிகபட்சமாக இருசக்கர வாகனங்களுக்கு பதிவெண், சிறப்பு பதிவெண் பெறுவதற்கு, ஃபேன்சி நம்பர் பெறுவதற்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிற வாகனங்களை பொறுத்தவரையில் 20,000 ரூபாய் முதல் 1.5 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் என்பது பெறப்பட்டிருக்கிறது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் சீரிஸ்ல இருந்து அடுத்த ஒரு 4 சீரிஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய நாம கேட்க விரும்பக்கூடிய அந்த ஃபேன்சி எண்களை பெறுவதற்கு இந்த பணம் என்பது, இந்த கட்டணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அரசால் ஒதுக்கப்படும் முன்பதிவு எண்களுக்கு தற்போதைய வரிசை எண் அடுத்த 3 வரிசைகள், அதே போன்று ஏற்கனவே தெரிவித்தது போல 80,000 ரூபாய் முதல் 13வது 14வது கடைசி வரிசை வரை செல்லும் பொழுது 8 லட்சம் ரூபாய் வரை இந்த ஃபேன்சி எண் பெறுவதற்கு நம்மால கட்டணம் செலுத்துவதற்கான நிர்ணயம் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டண உயர்வு என்பது வாகன ஓட்டிகளிடமும் புதிதாக வாகனம் வாங்குவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் தொடர்ந்து இந்த ஃபேன்சி எண்ணுக்கு லஞ்சமாக கொடுக்கப்பட்டு வந்த பணம் தற்பொழுது அது நேரடியாக அரசு வருவாயை உயர்த்துவதற்காக பயன்படுத்த இருப்பதாகவும் அதற்காகத்தான் இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.